பரிசுத்த ஆவியானவரே, இந்த கால வேளையில எங்கள் பலவீனங்களை மாற்றி, எங்கள் சுகவீனங்களை மாற்றி, எங்களுக்குள்ளே காணப்படுகிற சோர்வுகளை மாற்றி, என்னை அபிஷேகம் பண்ணின கர்த்தர், என்னை நிரப்பின கர்த்தர், இந்த கடைசி காலத்துல என்னையும் கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி என் வாழ்க்கையிலே ஊற்றப்பட்ட அபிஷேகத்தின் நிறைவை ஒரு விஷயம் இந்த கால வேளையில எனக்குள்ளே கர்த்தர் அனல் மூட்டி எழுப்புவீராக. என் பலவீனங்களை அல்ல, எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியின் பலனை நான் வாஞ்சிக்கிறேன். சொல்லால விரட்டி விட்டு ஆமென் ஆமென். வல்லமை ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு உலகத்திற்கு வெளிச்சம் இந்த ஊரெல்லாம் தாட்சி அடிப்பே. ஆமென். உலகத்திற்கு வெளிச்சம் இந்த ஊரெல்லாம் தாட்சி அடிப்பே. உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. எல்லாருக்குமே உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. வல்லமை வல்லமையின் ஆவியானவர் மனதானமா ரிபாகமா ஷதரே ரிமோத்தியானமா ஷபானதரா சாத்தான ஒரு சொல்லால் விரட்டி விட்ட ஆமே. வல்லமை ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட வல்லமை ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு தேவனாலே பிறந்தவனா எந்த பாவமும் செய்வதில்லை. என் தேவனாலே பிறந்தவனா எந்த பாவமும் செய்வதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், எந்த தீங்கும் தீண்டுவதில்லை. என்னை கர்த்தரே பாதுகாக்கிறார், எந்த தீங்கும் தீண்டுவதில்லை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பரிசுத்த ஆவியானவரே காலவேளையில் விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க. அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க. என்னை அபிஷேகம் பண்ணின ஆவியின் வல்லமை இந்த கால வேளையில ஒரு விஷயனை ஆண்டவர் நிரப்ப ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய குறைகளை மன்னியும், என்னுடைய குற்றங்களை மன்னியும். ஒரு விஷயனை நிரப்புங்கப்பா. சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரே சொல்லால விரட்டி விட்ட வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட பொல்லாத சாத்தான ஒரே சொல்லால விரட்டி விட்ட வல்லமை ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பரிசுத்த ஆவியானவரே ஒரு சொல்லால விரட்டி விட்ட வல்லமை ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான
வார்த்தையால விரட்டி விட்டு, கர்த்தரின் நாமத்தினால் விரட்டி விட்டு, வல்லமையின் ஆவியானவர் எனக்குள்ளே வந்துவிட்ட காரணத்தினா என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர், என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர், எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர், எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் இந்த காலவேளையில் எனக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார். அவரை நான் பற்றிக் கொள்கிறேன், அவரை நான் பற்றிக் கொள்கிறேன். அவரை மாத்திரமே நான் சார்ந்து வாழ்வேன், அவரை மாத்திரமே வாழ்க்கையில் ஜீவியத்தில் வெளிப்படுத்துவேன். பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் இருந்து வெளிப்படுவீராக, எனக்குள் இருந்து வெளிப்படுவீராக, எனக்குள்ளே இருந்து வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவரே உடைய நிறைவினால், உடைய நிறைவினால், உடைய நிறைவினால் நான் வாழ விரும்புகிறேன். உடைய நிறைவினோடு, உடைய நிறைவோடு கூட நான் வாழ விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. ஒரு விஷயம் கூட எங்களை நிரப்புங்க. உடைய தொடுதல் இந்த காலவேளையில உண்டாகட்டும், உடைய தொடுதல் இந்த காலவேளையில உண்டாகட்டும். ஒரு சொல்லால விரட்டி விட்டு, இயேசுவின் வார்த்தையால விரட்டி விட்டு, கர்த்தரின் நாமத்தினால் விரட்டி விட்டு. என் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது, சொல்லால விரட்டி விட்டு, ஓ சொல்லால விரட்டி விட்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு விஷயம் கூட நல்ல ஆண்டவரை வாயை திறந்தவரை புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. ஆவியானவரே ஒரு விசை, ஒரு விசை, ஒரு விசை, ஒரு விசை. ஓ ஹalleluya, ஹalleluya. இன்னும் ஒரு விசை, ஒரு விசை. என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. ஆவியானவரே ஷாதரே மராதானா ரிகபோதராமா ஷதரியாதனா ரிபோத்தியானாமா ஷதரோ உராகபாலா துராமா ஷேவாலா தியாந்தரே ரிபோராதராமா ஷகமாலா தியாந்தரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவரே, எங்களை ஆவியா அபிஷேகத்தினா நிறைவினா நிரப்புகிறவரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் சொந்தமானவரே, எங்களை எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் எங்களை நடத்தும்படி கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த கால வேளையில ஆவியானுடைய நிறைவோடு உமக்கு நாங்கள் மகிமையை கனத்தை செலுத்துகிறோம். ஹalleluya ரிதரமா சந்தரியாந்தனே ஹalleluya ஹalleluya ஷபரதர வரதியந்தனே. பரிசுத்தரே பரிசுத்தரே ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya. ஒரு விசை கூட நாம் இருந்த இடத்துல இருந்து எழும்பி நின்று தேவனாகிய கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை பார்த்து சொல்லுவோம். ஹalleluya. Thank you Jesus. ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும்ப்பா. எங்கள் ரட்சிப்பை உடைய சமூகத்தில் உயர்த்துவதே நாங்கள் உமக்கு செலுத்துகிற நன்றி நன்றி. தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி. ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி கர்த்தரை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே. ஒரு விசை கூட உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே என் புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே
உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே. சர்வ வல்லவரே நிழலில் தான் தங்கியுள்ளே. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. இந்த நாளில் பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் அரண்நீரே என் கேடகமானீரே, காக்கும் அரண்நீரே என் கேடகமானீரே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே. சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உன்னதரே, உங்க பாதுகாப்புல நான் வாழ்கிறப்பா, உங்க பாதுகாப்புல நான் வாழ்கிறேன். எங்களை நீங்க பாதுகாத்து நடத்துறீங்கப்பா. உங்க பாதுகாப்புக்குள்ள நாங்க இருக்கிறோம். உங்க பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப அவசியம். உங்க பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்க பாதுகாப்பு தான் என் வாழ்க்கையில நிச்சயமா எல்லா தீங்கிற்கு என்னை விலக்கி மீட்க முடியும். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவிக்கிறவரே, என்னை தப்புவிக்கிறவரே. எங்களுக்கு வைக்கப்படுகிற கண்ணிகள், எங்களுக்கு வைக்கப்படுகிற சிக்கல்கள், எங்களுக்கு வைக்கப்படுகிற எத்தனையோ இக்கட்டுகளில் நாங்கள் சிக்கி மாண்டு போகாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிறவரே. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து எங்களை பாதுகாக்கிறவரே நீங்க மட்டும்தான்ப்பா. உங்க பாதுகாப்புக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒரு விசை பலப்படுத்தி எங்களை நடத்துங்க. ஒரு விஷயங்களை பலப்படுத்தி எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை நடத்துங்க. ஒரு விசை நாங்கள் உங்களுடைய சமூகத்தை உற்று பார்க்கிறோம். உங்க பாதுகாப்பை விட்டு ஓடின நாட்கள் உண்டு. உடைய பாதுகாப்பை வெறுத்து ஒதுக்கின நாட்கள் உண்டு. ஆனாலும் இந்த கால வேளையில உங்க பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப அவசியம் ஆண்டவரே. உங்க பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. என்னை நீர் உம்முடைய மறைவுக்குள் வைத்து, உன்னதமானவரின் மறைவுக்குள் வைத்து, சர்வ வல்லவரின் நிழலுக்குள் என்னை வைத்து என்னை நடத்துங்க, என்னை நடத்துங்கப்பா. நல்ல ஒரு ஆராதனையை இந்த காலவேளையில் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடியால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே சங்கீதம் 146 சங்கீதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 146 சங்கீதம், பக்கம் 761 பக்கம், 146 சங்கீதம். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார்.
கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த கால வேளையில் வாசித்த அருமையான இந்த வேத வசனத்தின் மூலம் ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஆதரித்து நம்மை நடத்துவாராக. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியத்தை வேதத்திலே நாம் திருப்பிக் கொள்வோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். Thank you, Jesus. ரோமர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 11:29 வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. நல்ல கவனிங்க. இந்த காலை வேளையில் நாம் சிந்திக்க போகிற கிருபை மாறாத கிருபை. தேவனுடைய கிருபை மாறவே மாறாது. வாசித்த அருமையான வேத பகுதியிலே ரோம சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறார். தேவனுடைய கிருபை வரங்களும் அவருடைய அழைப்பும் என்ன செய்யாதுன்னா மாறாதவைகளே. கிருபையும் வரங்களும் அழைப்பும் என்ன செய்யாதுன்னா அது மாறவே மாறாது. இன்னைக்கு மனுஷனுடைய சிந்தனைகள் மாறுகிறது, மனுஷனுடைய வாழ்க்கை மாறுகிறது, மனுஷனுடைய வாழ்க்கை மாறுகிறது, மனுஷனுடைய எண்ணங்கள் மாறுகிறது, மனுஷனுடைய ஒவ்வொரு அசைவும் அடிக்கடி என்ன செய்கிறது? மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, அவருடைய கிருபை மாறவே மாறாது. அல்லேலூயா. அவருடைய கிருபை என்ன செய்யாது? மாறவே மாறாது. நம்மை ஆண்டவர் எப்பொழுது ரட்சித்தாரோ, நம்மை ஆண்டவர் எப்போது ஆண்டவருக்கு என்று சொல்லி நம்மை வேறு பிரித்து தம்முடைய பிள்ளைகளா நம்மை சொந்தமாக்கி கொண்டாரோ, அன்னைக்கு நம்ம மேல எந்த அளவுக்கு கிருபையா இருந்தாரோ அதே போலதான் இன்னைக்கும் நம்ம மேல கிருபையா இருக்கிறார். அது மாறவே மாறாது. நாம மாறி போனாலும், நம்முடைய சுவாபங்கள் மாறி போனாலும், நம்முடைய எண்ணங்கள் மாறி போனாலும், நம்முடைய வாழ்க்கை முறையை அவருக்கு முன்பதாக நாம் மாற்றிக்கொண்டாலும் அவருடைய கிருபை மாறவே மாறாது. மாறவே மாறாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே, நான் மாறி போன எத்தனையோ என்னுடைய சுவாபங்கள் உண்டு, ஆனா மாறி போகாத நம்முடைய கிருபை என் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நான் இன்னும் அதிகமாக ருசிக்கணும். நான் இன்னும் அதிகமாக அதை மேலே பற்றுதலா தாகமாக நான் என்ன செய்யணும்? இருக்கணும். ஸ்தோத்திரம். ஒன்று அவருடைய கிருபை மாறாது அப்படிங்கிறதுல ஒன்று, நம்மை ரட்சித்த நாட்களில் எப்படி நம்ம மேல ஆண்டவர் கிருபை வைத்தாரோ அதே மாதிரி இப்பவும் நம்ம மேல எப்படி வச்சிருக்கிறார்னா அந்த கிருபையை பாராட்டி கொண்டே இருக்கிறார். நமக்கு எதுலெல்லாம் உதவி செய்ய வேண்டுமோ, எதிலெல்லாம் நமக்கு உபகாரமா இருக்க வேண்டுமோ, எதிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில உகந்த அனுபவத்துக்குள்ள நம்ம நடத்த வேண்டுமோ அவை எல்லாவற்றிற்கும் அவருடைய தாராளமான கிருபை நமக்கு எப்போதுமே உண்டு. ஆமே, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அருமையான இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை வலியுறுத்தி அவர் சொல்லுகிறார். 30வது வசனம் சொல்லுது, ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவருடைய கீழ்ப்படியாமையினாலே போதும். கர்த்தர் நல்லவர். உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு மனிதன் மேலே ஒருவேளை நாம பற்றுதலாக இருக்கணும்,
அவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பல காரியங்களை எதிர்பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்துக்கும் நம்முடைய ஆவிக்கும் ஒத்து போகும்போது மட்டும்தான் நம்மிடத்திலிருந்து ஒரு சகாயம் என்ன செய்யும், வெளிப்படும். நம்ம செய்ய முதலாவது முற்படுவோம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை இழந்தோம், எதை இழந்து கொண்டு இருக்கிறோம், எதை தொலைச்சிருக்கிறோம், எதில் நம்ம வெறுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவராகிய கர்த்தர் அதற்கு தேவையான கிருபையை அவரோடு இருந்தாலும் அவர் விட்டு தூரம் போனாலும் அதை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆமே. வேதத்தில் இளையகுமாரனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இளையகுமாரன், அந்த இளையகுமாரன் தகப்பனோடு இருக்கும்போது அவனுக்கு தாராளமான கிருபை என்ன செஞ்சு இருந்தது. அவன் தகப்பனோடு இருக்கும்போது அவனுடைய சுவாபம் மோசமாக தான் இருந்துச்சு. அவன் மூத்த குமாரன் தகப்பனுடைய வார்த்தையை கேட்பான், ஒரு காரியத்தை செய்ய சொன்னா செய்வான். ஆனால் இளையகுமாரன் அப்படி இல்லை, அதற்கு எதிர்மறையான ஒரு வாழ்க்கை முறையை உடையவனாக இருந்தான். என்ன சொன்னாலும் தகப்பனுடைய இருதயத்துக்கு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மகனாக அவன் இல்லை. காலப்போக்கில் அது இன்னும் பயங்கரமானது. அவன் சொல்றான், எனக்கு உண்டானது எல்லாவற்றையும் எனக்கு என்ன செஞ்சிருங்க, எனக்கு கொடுத்துருங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஒரு குடும்பம், ஒரு தகப்பனும் பிள்ளையும் தள்ளப்பட்டா அந்த குடும்பத்தில் எந்த அளவுக்கு சமாதானம் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆனாலும் அந்த தகப்பன் தன்னுடைய இருதயத்தை அவனுக்காக விகாரப்படுத்தாமல், அவன் மேல கடிந்து கொள்ளாமல் அவன் கேட்டதை அப்படியே கொடுத்தார். அது ஒரு கிருபை தான். ஆமென் சொல்லுங்க. அது ஒரு கிருபை தான். ஏன் அப்படின்னா அவன் கேட்டதை அப்படியே கொடுத்தாச்சு. அவருக்கு நல்லா தெரியும், இவன் எப்படியாவது ஒரு நாள் என்ன செய்வான், இங்க வந்துதான் தீர்வான் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு இருதயம் அந்த தகப்பனுக்கு இருந்தனால அவன் கேட்ட அவனுடைய எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. அவன் அவளை எல்லாவற்றையும் கொண்டு போய் தன் மன விருப்பப்படி அவ்வளத்தையும் அழித்து போட்டான். அழித்து போட்ட பிறகுதான் அவனுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற கிருபையை, மாறாத கிருபையை உணர ஆரம்பித்தான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா நாம இருக்கிறோம். எல்லாத்தையும் இழந்த பிறகுதான் அந்த மாறாத கிருபையை உணரணும் நம்ம நினைக்க கூடாது. எல்லாம் இருக்கும் போதும் சொல்லணும், உங்க கிருபை மாறவே மாறாதப்பா, அது மாறவே மாறாது. நான் மாறி இருக்கலாம், என் சுபாவங்கள் மாறி இருக்கலாம், என் பேச்சு மாறி இருக்கலாம், என்னுடைய நடக்கைகள் மாறி இருக்கலாம், ஆனா உங்க கிருபை, என் மேல வச்சிருக்கிற கிருபை அது மாறவே இல்லை, மாறவே மாறாது அப்படிங்கிற சரியான தெளிவு நம்முடைய வாழ்க்கையில எப்போது என்ன செய்யணும், இருக்கணும். எல்லாவற்றையும் இழந்து ஒரு குடியானவிடத்தில் வேலைக்கு சேர்ந்து சாப்பிடுவதற்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் பன்றிக்கு போடக்கூடிய தவிட்டை எடுத்து சாப்பிடும் போது அவன் நினைக்கிறான், எனக்கு தேவன் கொடுத்த கிருபை எப்படிப்பட்டது, எனக்கு தேவன் கொடுத்த சௌரியம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அவன் சிந்திக்கிறான். என் தகப்பனுடைய வீட்டிலோ என்ன உண்டு, பூர்த்தியான சாப்பாடு உண்டு. ஆனா நான் எதை சாப்பிட நிலைமையில வந்துட்டேன், பன்னிக்கு கொடுக்கக்கூடிய தவிட்டை சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஆனா நான் ஒரு காலத்தில் எதை சாப்பிட்ட ஒரு மனிதன், பூர்த்தியான சாப்பாடை சாப்பிட்டவன். அல்லேலூயா. அவன் டிசைட் பண்ணிட்டான், அப்படிப்பட்ட ஒரு கிருபை உள்ள வாழ்க்கையை வாழ்ந்த நான் இப்போது இப்படிப்பட்ட நிலைமைக்கு மாறினது என்னுடைய சுபாவம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய செயல்பாடு தான் அப்படின்னு நினைச்சு கிருபை மாறினது, கிருபை இல்லாம போனதுன்னு அவன் நினைச்சிட்டான். ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கல. அவனுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் வைத்திருந்தார். அவனை மறுபடியும் ஆண்டவரோடு கூட இணைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை, ஒரு சுபாவத்தை அவனுக்குள்ளே துளிர்விட பண்ணினார். அவன் சொல்றான், நான் என் தகப்பனிடத்தில் போவேன், என் தகப்பனிடத்தில் போவேன், நான் இங்கேயே மடிந்து ஒண்ணுமில்லாமல் போகாதபடி என் தகப்பனுடைய வீட்டிற்கு நான் போவேன். போய் நான் சொல்லுவேன், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று, உம்முடைய இளைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதியானவன் அல்ல. ஆனாலும் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனா இருக்க நான் விரும்புகிறேன்.
அவருடைய உள்ளத்தில் நினைக்கிற நினைவு என்ன? நான் கிருபையான ஒரு வாழ்க்கையை இழந்து போனேன், அந்த தகுதியை இழந்து போனேன், அந்த அந்தஸ்தை இழந்து போனேன், அந்த வாழ்க்கையின் நெறிமுறைகளை நான் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தாமல் அழித்து போட்டேன். ஆனா இந்த வீட்டில் இருக்க நான் விரும்புறேன், என்னை ஒரு வேலைக்காரனா வைத்துக் கொள்வீங்களா? ஆனா தகப்பன் அவனை பார்த்து சொல்றாரு, தன்னுடைய உண்மையான அன்பை அவனுக்கு வெளிப்படுத்தி, நீ வேலைக்காரன் அல்ல, இப்பவும் என்னுடைய குமாரன், இப்பவும் என்னுடைய குமாரன் என்ற அந்த அடையாளத்தை காட்டும்படியாகத்தான். வேலைக்காரனை கட்டிப்பிடிக்க முடியாது, வேலைக்காரனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க முடியாது, வேலைக்காரனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்த முடியாது, வேலைக்காரனுக்கு பாதரட்சியை என்ன செய்ய முடியாது, போட்டு விட முடியாது, வேலைக்காரனுக்கு விருந்து கொண்டாட முடியாது. ஆனால் அவர் சொல்றாரு, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். என் குமாரனாகிய இவன் காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். நாம் புசித்து குடித்து கொண்டாடுவோம் என்று ஒரு விருந்தை கொண்டாடின போது தான் தெரிந்துகிட்டான், அவருடைய கிருபை இன்னும் என் வாழ்க்கையில என்ன செய்யல, மாறல. அவருடைய கிருபை மாறல. இந்த கால வேளையில சத்தத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில உங்க ஜீவியத்துல ஆமென், ஆண்டுடைய கிருபை என்னை விட்டு விலகி போனதோ, ஆண்டுடைய கிருபை இல்லாமல் போனதோ, ஆண்டுடைய கிருபை எனக்கும் அவருக்கு இருந்த அந்த தொடர்பை துண்டிக்கக்கூடிய அளவுக்கு நானே நடந்து கொண்டு என் சுபாவங்களை அப்படி ஆக்கி கொண்டது, இனி அவரிடத்திலிருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஒருவேளை உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா, கர்த்தர் இந்த கால வேளையில சொல்றாரு, நோ நோ, அப்படி அல்ல. அவருடைய கிருபை அப்ப இருந்தது போலவே இப்போ உங்க மேல ஆதரவாய் இருக்கிறது, இப்போ உங்க மேல பட்சமாய் இருக்கிறது, இப்போ உங்க வாழ்க்கையில அது உங்களுக்கு சாதகமாய் இருக்கிறது. அந்த கிருபை மாறாது என்பதை ருசி பாருங்கள், ருசி பாருங்கள். அது எப்படி அவர் மாறுவாரு? அது எப்படி அவர் மாற முடியும்? அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில அதை நம்ம விட்டு எடுக்க முடியும்? அவர் ஆதியிலே நம்ம மேல அந்த அபிஷேகத்தை, ஆதியிலே ஒரு தேவ திட்டத்தோட தானே நம்ம தூரமா கடந்த நம்மளை வேணும்னே நம்மளை தூக்கி அவருடைய பிள்ளையா வச்சாரு. எப்படி அவர் நம்மை விட்டு அந்த கிருபை எடுத்து போட முடியும்? நாம நினைச்சோம் ஏதோ நம்மளை நல்லா ஆக்குறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தாரு. இல்ல, நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்காகத்தான் நம்மளை ரட்சித்தாரு. நம்மளை கொண்டு ஒரு பெரிய தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் நம்மளை ரட்சித்தாரு. அதற்கு தான் நம்மளோட தகுதி இல்லைன்னு சொல்ல போது கிருபையை தந்தாரு. படிப்பு இல்ல, ஞானம் இல்ல, எனக்கு பேச்சு திறமை இல்லை, ஒரு 4 பேர்ட்ட பேச தெரியாதுன்னு சொல்ல அந்த இழப்ப, அந்த எம்டிய என்ன கொண்டு நிரப்பலான்னு ஆண்டவர் நினைக்கும் போது கிருபையை கொண்டு நிரப்பினார், கிருபையை கொண்டு நிரப்பினார். ஆகவேதான் தேவ பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில அவனை நான் சரியா சிந்திக்க வேண்டும். அப்படியே கிருபை மாறவே மாறாது, மாறாது. உலகத்தில் இருக்க எல்லாரும் நம்மளை பார்த்து ஏளனமா பார்க்கலாம், ரொம்ப அசிங்கமா நம்மளை பார்க்கலாம், ரொம்ப அவதூறா நம்மளை பத்தி பேசலாம். என்ன பேசினாலும் என்ன நினைச்சாலும் நினைச்சிட்டு போட்டோம். இன்னைக்கு நம்ம உறுதியா சொல்லுவோம், என் மேல வைத்த கிருபை மாறாது, என் மேல வைத்த கிருபை வரங்கள் மாறவே மாறாது. மறுபடியும் எனக்குள் செயல்படும், மறுபடி எனக்குள்ள இருந்து அது துளிர்விடும், மறுபடி என்னை உபயோகம் உள்ளவனாய் மாற்றும். இந்த விசுவாச அறிக்கை ஆண்டவர் ரொம்ப விரும்புறார். இந்த விசுவாச அறிக்கையை நாம வாயை திறந்து அறிக்கையிடணும்னு சொல்லி இந்த கால வேளையில கர்த்தரமோடு கூட பேசுகிறாரு. நாம மற்ற காரியத்தை அறிக்கையிட்டோம், ஆனா இன்னையிலிருந்து ஆரம்பிப்போம். அவருடைய கிருபை மாறாது, என் மேல வைத்தவருடைய கிருபை மாறல, என் மேல வைத்தவருடைய கிருபை வரங்கள் மாறல, என் மேல வைத்தவருடைய கிருபை வரங்கள் ஆண்டவர் எடுத்து போடல, அது மாறவே மாறாது. ரோமர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29 சொல்லப்பட்டது போல, ஸ்தோத்திரம், தேவனுடைய கிருபை வரங்களும் அவருடைய அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே, மாறாதவைகளே. எஸ், கர்த்தர் நல்லவர். ஏன் ஆண்டவர் இந்த கிருபையை குறித்து இவ்வளவு அழுத்தம் ஆண்டவர் பேசுறாரு? ஏன் ஆண்டவர் இந்த கிருபையை குறித்து இவ்வளவு அக்கறை உள்ளவரா பேசுறாருன்னா, நீங்கள் அழிந்து போவது, நாம் அழிந்து போவது தேவனுக்கு பிரியமானது அல்ல, அல்ல. அன்னைக்கு ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன், 2 கைகளும் இப்படி இருக்கு, 2 கைகளும் இப்படி இருக்கு, வாய் தெளிவா பேச முடியல, அப்படிப்பட்ட
நிலைமையில் இருக்கிற ஒரு சகோதரி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை உற்சாகமா பாடி கர்த்தரை ஆராதிக்கிறத பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற யாரும் அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. என்னது ஒண்ணுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு புரியும், உண்டாக்கினவருக்கு புரியும். உண்டாக்கினவருக்கு தெரியும் அந்த பிள்ளை என்ன புகழ்ந்து பாடுது அப்படிங்கிறத. அவர் என்ன செய்வார்னா பிரியமா ஏற்றுக்கொள்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கைகள் முடியாத, வாய் தெளிவா பேச முடியாத ஒரு நபருக்குள்ள இவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னா, இன்னைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை என்னை உற்சாகப்படுத்தும்படி பேசுறாரு. 2 கைகள் நல்லா இருக்கு, நல்ல வாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சிந்திக்கக்கூடிய திறமை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஆண்டவருக்காக செயல்படக்கூடிய சகல உறுப்பின் அடையாளங்களை கொண்டிருக்கிற நாம் அவருடைய கிருபை மாறாதுன்னு சொன்னோம்னா நம்மளை அவர் உபயோகப்படுத்துவாரு. நாம் அழிந்து போவதற்கு கர்த்தர் விட மாட்டாரு. நாம் தொலைந்து போவதற்கு கர்த்தர் விட மாட்டாரு. அவருடைய திட்டத்தை விட்டு விலகி போவதற்கு நிச்சயமாக அவர் விடவே மாட்டாரு. நம்மை ஸ்தோத்திரம் அவருடைய திட்டத்துக்கு எதிர்மறையான வாழ்க்கையின் அனுபவத்துக்குள்ள கொண்டு செல்ல, நம்மை இழுத்து செல்ல நினைக்கிற பிசாசானவருடைய பொல்லாத சிந்தனைகளை, நம்முடைய மனசாட்சிகளை கொண்டு வந்து போடுகிற அவருடைய பொல்லாத திட்டங்களை இந்த காலை வேளையில் கடிந்து கொண்டு சொல்லுவோம். என்னை அழைத்த தேவன், என்னை தெரிந்து கொண்ட தேவன், என் மேல் வைத்த கிருபை அது மாறாது. யாரு என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், யாரு என்ன கமாண்ட் பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம், யாரு என்ன ஸ்தோத்திரம் ஆமென் கணிச்சிட்டு போனாலும் பரவாயில்ல, என் மேல வச்ச கிருபை அது கிரியை செய்யாம நிச்சயமா அது போகாது. அது நிச்சயமா கிரியை செய்யும். ஆகவே இந்த கால வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். கண்ணை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து சொல்லுவோம். என் மேல வைத்த கிருபை மாறவே இல்லை, இனி மாறவும் மாறாது. என் மேல என்ன நோக்கத்தோடு அவர் அந்த கிருபையை வச்சாரோ அந்த கிருபையை நாள்தோறும் எனக்குள்ள பெருக பண்ணுவாரு. இன்னையிலிருந்து ஆண்டவர் எனக்குள்ள பெருக பண்ணுவாரு. இதுவரைக்கும் நான் அப்படி கிருபை இல்லையோ நினைச்சேன், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் திட்டமா என்கிட்ட பேசி இருக்கிறாரு. அப்படி கிருபை மாறாது, அவருடைய கிருபை வரங்கள் மாறாது. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என் மேல வச்சிருக்கிற கிருபை வரங்கள் மாறி போகல, நான் இழந்து போகல. அது கிரியை செய்யும். இன்னையில இருந்து எனக்குள்ள இருக்கிற கிருபை வரங்கள், கிருபையும் வரங்களும் கிரியை செய்யும். மாறாது. சொல்லுங்க, மாறாது. அதை நான் விசுவாசிக்கிறேன், 100க்கு 100 விசுவாசிக்கிறேன். மாறாது. என்னை கொண்டு செய்ய போகிற திட்டங்களுக்கு ஏதுவாக அந்த கிருபை என்னை உபயோகப்படுத்தும். அவரோடு கூட என்னை இணைக்கிறது, அவரோடு கூட என்னை ஒன்று இணைக்கிறது. அது மாறாது. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை ஆண்டவரே மாறாது. அது மாறாதவைகளேன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, மாறி போனதோ என்று பல நாட்களாய் புலம்பினோம், பல நாட்கள் அதை குறித்து வேதனை அடைந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த கால வேளையில் எங்களை ஆண்டவரே பலப்படுத்தும்படி பேசின வார்த்தைகளை எண்ணி உமக்கு நன்றிகளை ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். உம்முடைய கிருபை மாறவே இல்லைப்பா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற கேட்டு அப்படி இருதயத்துக்குள் உறுதியான தீர்மானம் எடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய பலத்த கரம் அவர்களை பலப்படுத்தி கிருபையினால் நிரப்பி அவர்களை தெரிந்து கொண்ட உம்முடைய திட்டத்துக்கு, உம்முடைய நோக்கத்துக்கு நேராக அவர்களை வழிநடத்துவீராக. அதற்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை உம்முடைய பிள்ளைகளுடைய வாயினாலே அவனை மேற்கொள்ளும்படி பலனையும் சத்துவத்தையும் உற்சாகத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. தேவனுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த காலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தி, கிருபை குறித்த தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தி, தொடர்ந்து உம்முடைய கிருபை தாங்கட்டும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.